வெல்கம் டு போடி ஆர்ஜே சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா காரா பூந்தி. வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். கடலை மாவு 1 கப், 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, வறுத்த வேர்க்கடலை 1/2 கப், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 4 பூண்டு, பெருங்காயம் தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு, எண்ணெய். இப்போது ஒரு கடாயில் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதில் வறுத்த வேர்க்கடலை போட்டு ஒரு தடவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போது ரோஸ்ட் ஆகிடுச்சு, எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கோங்க கடாயில். அதில் நம்ம பூண்டை நல்லா நசுக்கி, அந்த ஒரு 4 பூண்டை நசுக்கி அதையும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம காரா பூந்தி மாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் கடலை மாவை போட்டுக்கலாம். அதோட பச்சரிசி மாவு 2 ஸ்பூனையும் சேர்த்துக்கோங்க. 1 கப் கடலை மாவுக்கு 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு சரியாக இருக்கும். இப்போது அதோட 1 ஸ்பூன் மிளகாத்தூளையும் சேர்த்துக்கோங்க. அதோட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் 1/2 ஸ்பூன். நெக்ஸ்ட்டு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூளையும் சேர்த்துக்கலாம். இப்போது பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்தா போதும். நல்லா கமகமன்னு இருக்கும் அந்த காரா பூந்தி. இப்போது தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பெருங்காய டேஸ்ட்டு பிடிக்கும்னா நல்லா கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போது மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி, ஃபஸ்ட்டு நிறையா ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மாவு தண்ணி ஆகிடக்கூடாது. ஒரு பஜ்ஜி மாவு பதத்தில் இருக்கணும். பஜ்ஜி மாவுக்கும் கொஞ்சம் திக்காக இருக்கணும். இதில் திக்னஸ் தான் ரொம்ப முக்கியம். மாவோட பதம் தான். ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு முத்து முத்தாக வராது பூந்தி, அப்புறம் சப்பையாக போயிடும். கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதனால் பார்த்து தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு ஒரு பாதி அளவு உப்பு இருந்தாலே போதும். நம்ம 2வது கூட சேர்த்துக்கலாம். உப்பை பொரிச்ச பிறகு, பூந்தி பொரிச்ச பிறகு நம்ம அதில் உப்பை போட்டுக்கலாம். அதனால் இப்போது பாதி அளவு உப்பு இருந்தாலே போதும். இப்போது இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு இந்த பதத்தில் இருக்கணும். கரெக்டாக பஜ்ஜி மாவு பதத்தில் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம எடுத்தால் இந்த மாதிரி முத்து முத்தாக விழுகணும். இதுதான் சரியான அளவு. இப்போது ரெடி ஆயிடுச்சு மாவு. இப்போ ஒரு கடாயில் நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆன பிறகு தான் நீங்கள் மாவை ஊற்றணும். அதில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஊற்றும்போது. இப்போது இந்த மாதிரி நம்ம வீட்டில் கேரட் துருவுற அந்த தட்டு இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது பூந்தி அந்த கரண்டி இல்லாட்டி நம்ம ஜல்லி கரண்டியோ இல்லாட்டி இந்த மாதிரி கேரட் துருவுற அந்த தட்டை பிளேட்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு முத்து முத்தாக விழுகுதுன்னு. மாவை நம்ம அந்த தட்டில் ஊற்றிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. லேசாக தட்டி விடணும். தட்டி விட்டால் போதும். அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே அந்த முத்து முத்தாக கீழே விழுகும். உங்களுக்கு அந்த எண்ணெய்க்கும் நம்ம பிடிச்சிருக்க தட்டுக்கும் கொஞ்சம் கேப் இருக்கணும். அப்போ தான் அது கீழே அழகாக முத்து முத்தாக விழுகும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரவுண்டாக இருக்குன்ட்டு முத்து மாதிரி. இந்த கேப் இருக்கணும் முக்கியமாக. மீடியம் கேப் இருந்தால் போதும். நீங்கள் ரொம்ப கேப் வைக்காதீங்க, எண்ணெய் தெரிச்சிடும் நம்ம மேலே. முக்கியமாக நீங்கள் பூந்தி போடும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு போடுங்க. அப்போ தான் பூந்தி நல்லா முத்து முத்தாக வரும். இல்லாட்டி உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்காது. எண்ணெய் சூடாக இல்லாட்டி பூந்தி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் பூந்திக்கு மாவு ஊற்றும் போதும் அந்த ஹோல்ஸை நீங்கள் க்ளீன் பண்ணிடணும் ஒவ்வொரு வாட்டியும். இல்லாட்டி அந்த ஹோல்ஸை மாவு அடைச்சிக்கும். இப்போது பூந்தி நல்லா கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கருவேப்பிலையை நல்லா பொரித்து காரா பூந்தியில் போட்டுக்கலாம். அதோட நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலை, பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அது, மிளகாத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு பெருங்காய வாசனை பிடிக்கும்னா ஒரு 1/4 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா கமன்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.